மகாநதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். விஜயும் காவேரியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க விஜயை பார்த்து, ஏங்க உண்மையாகவே நீங்கள் கலக்கிட்டீங்கங்க, உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஹீரோ மெட்டீரியல் தாங்க அப்படின்னுட்டு. அப்போ விஜய் சொல்கிறாரு, அப்படியா காவேரி, என்னை பார்த்து நீ ஹீரோ சொல்கிறியா, உன் வாயிலேருந்து கேட்குறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு, உனக்காகவும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு ஒன்றுனா எப்படி காவேரி என்னால் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியும், அதுவும் உங்கள் அம்மா அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, அதான் அத்தை முகத்தை பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு சொல்ல. உடனே விஜய் கேட்காரு, ஆமாம் காவேரி, உங்கள் கங்கா அக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது ஒரு வேலைக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ காவேரி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, அதா எப்போவும் அப்படி தான் ஏதாச்சும் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருக்கோம், அது ஒன்றும் உங்களெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னுலாம் நினைக்க மாட்டா, அப்படிப்பட்ட ஆளும் கிடையாதுங்க எங்கள் அக்கா, நீங்கள் அவளை பற்றிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க சரிங்களா அப்படின்ட்டு சொல்லவும், எங்கிட்ட என்ன நடக்குன்னா சாரதாவும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, விஜய் தம்பியை நான் என்னென்னமோ நினச்சேன்டி, பார்த்தல அந்த பிள்ளை நமக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கு, இந்த பசுபதி கிட்ட மோதி அந்த பத்திரத்தை வாங்கி கொடுத்துருக்கு பாரேன் அப்படின்ட்டு சொல்ல. சாரதா சொல்கிறாங்க, ஆமாத்த, அந்த தம்பியை நான் படாத பாடுபடுத்திருக்கேன், அவ்வளவு நான் பேசி அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து கூட அந்த தம்பி எதையும் மனசில் வச்சுக்காம நமக்கு நல்லது தான் செய்யணும் அப்படின்னுட்டு அந்த தம்பி நினச்சிருக்கு பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாட்டி சொல்கிறாங்க, நான் தான் அப்போவே சொன்னேன்ல அந்த பிள்ளைய பார்த்து, தங்கமான பிள்ளடி அப்படி சொல்கிறாங்க சாரதா கிட்ட. விஜய் முழுசாக 2 நாள் கூட முடியலடி, நாம் இத்தனை நாள் பட்ட கஷ்டமே மறைஞ்சு போச்சு, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளடி, பாசத்துக்காக ஏங்கி நம்ம வீட்டுக்கு தங்கியிருக்காண்டி, இங்கே பாரு சாரதா, இனி அந்த பையன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் சொல்லிடாதடி அப்படின்ட்டு சொல்ல. சாரதா சொல்கிறாங்க, இல்லை அத்தை, நான் இத்தனை நாள் அந்த தம்பியை புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கேன், இனி அந்த மாதிரி கஷ்டம்லாம் படுத்த மாட்டேன் அத்தை, அந்த தம்பியை நல்லா பார்த்துப்பேன், அது மட்டும் இல்லாமல் அந்த தம்பியும் என்ன அவங்க அம்மா மாதிரின்னு சொல்லி என்னை மேன்மேலும் பாசத்துக்கு உள்ளாக்கிட்டான் அப்படின்ட்டு சொல்ல. பாட்டி சொல்லாங்க, நீ தாண்டி பார்த்துக்கணும் அந்த தம்பியை, ஏதாச்சும் பார்த்து வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்ட்டு சொல்ல. சாரதா சொன்னாங்க, அத்தை விடுங்க அத்தை, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அத்தை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து 2 பேரும் படுத்து தூங்கிறவும் காலையில் விடியுது. அப்போ சாரதா தடபடாலாம் சாப்பாடெலாம் செய்கிறாங்க. விஜயும் காவேரியும் அப்படியே வெளியில் வராங்க ரூமை விட்டு வந்த உடனே காவேரி கேட்குறாங்க, அம்மா என்னம்மா செமைய வாசனை, என்னம்மா சமைச்சு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறப்போ காவேரி கேட்குறாங்க, என்னம்மா உங்கள் மாப்பிள்ளைக்காக பிடிச்ச சாப்பாடுலாம் செஞ்சுருக்கீங்களா, நல்ல வகை வகையாக சாப்பாடு செஞ்சுருக்கீங்க போலையே அப்படின்ட்டு கேட்கவும் சாரதா சொல்கிறாங்க, ஆமாடி அப்போன்னா என்ன, என் மாப்பிள்ளை எங்கள் வீட்டில் இருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ நல்லா கவனிக்க வேண்டாமா, அதான் நல்லா வகை வகையாக சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல. விஜய் கேட்குறாங்க, அத்தை அதான் வாசனை சுண்டி இழுக்குதா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா கேட்குறாங்க, தம்பி நீங்கள் குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்றலாமே அப்படின்ட்டு. அப்போ விஜய் சொல்கிறாரு, இல்லை அத்தை, நான் கொஞ்சம் ஜாக்கிங் போயிட்டு வரேன், அப்போ தான் உடம்பு நல்லா இருக்கும். உங்ககிட்ட கங்கா ரூமில் இருந்து யமுனாவுக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ யமுனா கேட்குறாங்க, அக்கா என்னக்கா காலங்காத்தாலே ஃபோன் பண்ணியிருக்க, என்னக்கா ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையாக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, ஏய் யமுனா இங்கே பாருடி, அம்மா இருக்காங்களே, விஜய் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாரோ அன்னில இருந்து விஜயை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கடி, என் பேச்சை உங்கள் மாமா கூட கேட்குறதில்ல, இப்போல்லாம் அம்மா ரொம்ப மாறிட்டாங்கடி அப்படின்னு சொல்ல. யமுனா சொன்னாங்க, அட விடுக்கா, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, ஆனால் மாமாவை மட்டும் நீ தப்பாக நினைக்காதக்கா, அவர் எப்போவுமே உன் பேச்சை தான் கேட்குறாரு சரியா அப்படின்ட்டு சொல்ல. அப்போது கங்கா சொன்னாங்க, ஏய் நீ வேற சும்மா இருடி, நீங்கள் பாரு, உங்கள் மாமா என் பேச்சை கேட்குறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் விஜய் கூடயே சுற்றிட்டு இருக்காரு, எனக்கு அதை பார்க்க பார்க்க சரியான கோமா தாண்டி வருது அப்படின்ட்டு சொல்ல. கங்கா சொல்கிறாங்க, அம்மா கூட சேர்ந்து மாமாவும் விஜய் புகழ் தாண்டி பாடுறாரு, சரி அங்கே என்னடி நிலவரம் அப்படின்ட்டு கேட்க. யமுனா சொல்கிறாங்க, எங்கேயாக்கா எங்கே எப்பவும் போல தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்றுக்கா, இந்த நிவின் இருக்காரே, என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்கவே மாட்டார், ஆனால் அவர் இப்போ விஜய் கூட சேர்ந்து பசுபதியை எதிர்த்து நம்ம வீட்டு பத்திரத்தை
வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்காரு பாருங்களேன். அதை கேட்குறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லைக்கா, இங்கே வீட்டில் என் மாமியாருக்கும் நிவினுக்கும் இடையில பெரிய வாக்குவாதமே நடந்துச்சு. ஏன் மாமியார் எதுக்குடா இந்த மாதிரி பண்ண அப்படின்னுட்டு நிவினை கேட்க, நிவின் சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து பசுபதிக்கு சப்போர்ட்லாம் பண்ணாதீங்க. அவர் வந்து ரொம்ப ரொம்ப பொல்லாத ஆள். இது வந்து சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி அவ்வளோ எடுத்தெறிஞ்சு பேசினாரு. எனக்கு வந்து அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் மாமியார் வந்ததுல இருந்து என்னை அவமானப்படுத்திட்டே இருந்தாங்க. இதுக்கு பதிலடியாக நிவினே அவங்க மூஞ்சில கரியை பூசுகிற மாதிரி ஆயிடுச்சுக்கா அப்படின்ட்டு சொல்லி சந்தோஷமாக அங்கா சொல்கிறாங்க யமுனா கிட்ட, ஏய் யமுனா, நீ அங்கே சந்தோஷமாக தாண்டி இருக்க, ஆனால் என்னோட சந்தோஷமே போச்சுடி. எப்போ இந்த காவேரி விஜய் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்களோ அப்போவே எனக்கு வந்து பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுடி. எப்போ பார்த்தாலும் விஜய் புராணம் தாண்டி இந்த வீட்டில், எனக்கு இருக்கவே பிடிக்கலடி அப்படின்ட்டு சொல்லிட்டு, நேரம் இருந்தால் வீட்டுக்கு வாடி, மனசை திறந்து உங்ககிட்ட பேசணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல யமுனா சொல்கிறா, அக்கா அக்கா வரேங்க்கா, நீ எதை பற்றியும் நினைக்காதக்கா. இப்போ உன் வயிற்றில் குழந்தை இருக்குது, நீ சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த பாப்பா நல்லா இருக்கும். அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோ சரியா, மற்றதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாங்க்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கிட்டு சாரதா காவேரி கிச்சனில் அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா விஜயோட தாத்தாவும் பாட்டியும் உள்ளே வர்றாங்க. காவேரி வந்து யார் வர்றாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்த உடனே, தாத்தா பாட்டி நீங்களா, உள்ளே வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு, காவேரி அம்மா இங்கே வாங்கம்மா, விஜயோடைய தாத்தா பாட்டி வந்திருக்காங்கம்மா அப்படின்ட்டு சொல்ல சாரதாவும் வந்துடுறாங்க. வாங்கய்யா வாங்கம்மா, உட்காருங்க அப்படின்ட்டு சாரதா சொல்லவும் தாத்தாவும் பாட்டியும் உட்காந்துக்கிறாங்க. தாத்தா வந்து காவேரியை பார்த்து கேட்குறாங்க, காவேரி எப்படிம்மா இருக்க அப்படின்னுட்டு. உடனே காவேரியும் தாத்தா கிட்ட, தாத்தா நான் நல்லா இருக்கேன், பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்க, தாத்தாவும் சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன் காவேரி அப்படின்ட்டு. பாட்டி சொல்கிறாங்க, நானும் நல்லா இருக்கேன் காவேரி அப்படின்னுட்டு. அப்போ வந்து தாத்தா கேட்குறாரு, எங்கே விஜயை காணோம் அப்படின்னுட்டு. காவேரி சொல்கிறாங்க, விஜயா தாத்தா இப்போ தான் ஜாகிங் போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ தான் வெளியில் போனார் தாத்தா அப்படின்னுட்டு. சாரதா சொல்கிறாங்க, காஃபி கொண்டு வரேன் அப்படின்னுட்டு உள்ளே போக பார்க்க பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா நாங்கள் காஃபிலாம் குடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு சொல்ல காவேரிக்கு கஷ்டமாக இருக்குது. உடனே காவேரி என்ன பண்ணுறான்னா, இருங்க பாட்டி நான் போய் போட்டு வரேன் உங்களுக்காக, சர்க்கரை இல்லாமல் தானே காஃபி குடிப்பீங்க, அதான் எனக்கு தெரியுமே பாட்டி, நான் போய் போட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போய் காஃபிலாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக வந்து விஜய் உள்ளே வர்றாரு. விஜய் வந்து பார்த்த உடனே தாத்தா வந்து ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு. விஜயும் பதில் கட்டி பிடிச்சிட்டு, தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா அப்படின்ட்டு சொல்ல உடனே தாத்தா கேட்குறாரு, என்னப்பா விஜய் நல்லா இருக்கியாப்பா, ஏன்பா இழைச்சி போனமா இருக்க அப்படின்னுட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லை தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா, உங்களுக்கு பார்க்கலல்ல இத்தனை நாளா, அதனாலே உங்களுக்கு அப்படி தோணுது தாத்தா அப்படின்னுட்டு கேட்க விஜய் தாத்தா கிட்ட கேட்குறாரு, தாத்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா தாத்தா, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்ட்டு கேட்குறப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஏன்பா விஜய் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சு கூட எங்களை பார்க்க வரவே இல்லையாப்பா அப்படின்ட்டு கேட்குறப்போ தாத்தா, ஏய் கல்யாணி நீ வேற வந்த இடத்துல சும்மா இரு, நான் இப்போ பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜய்கிட்ட சொல்கிறாரு, நான் நல்லா இருக்கேன்ப்பா விஜய், நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்ட்டு கேட்க விஜய் சொல்கிறாரு, எனக்கு என்ன தாத்தா நான் நல்லா இருக்கேன் தாத்தா, ஏன் தாத்தா இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்ட்டு கேட்க தாத்தா சொல்கிறாரு, சும்மா தான்ப்பா கேட்கணும்னு தோணுச்சுப்பா, அதனாலே தான்ப்பா கேட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே வந்ததுல இருந்து விஜய் நீ ரொம்ப மாறிட்டடா, ஒரு ஃபோன் கூட பண்ணுறியா, எங்களெல்லாம் மறந்துட்டல்ல அப்படின்னு சொல்ல விஜய் சொல்கிறாங்க, பாட்டி என்ன பாட்டி நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் பாட்டி, உங்களை எப்படி பாட்டி என்னால் மறக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல பாட்டியும் சரிப்பா சரிப்பா நான் பேச ஆரம்பித்தா போதுமே நீ ஏதோ ஒரு பதிலை சொல்லிடுவியே அப்படின்ட்டு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி அதுக்கப்புறம் சாரதா எல்லாரையும் பார்த்து சாரதா கிட்டே போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, எப்படியும் வந்து எங்கள் குடும்ப வாரிசு இப்போ காவேரியோட வயிற்றில் இருக்குது, நாங்கள் 7 மாதம் வளைகாப்பு பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில் இருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்க சாரதா வந்து, நான் என்னம்மா சொல்கிறது, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்ல
பாட்டி வந்து விஜய்கிட்டேயும் காவேரிக்கிட்டேயும் கேட்குறாங்க, என்னப்பா விஜய், நான் சொல்கிறது சரிதானே? காவேரிக்கு 7வது மாதம் வளகாப்பு பண்ணலாம்லா? என்ன பண்ணுறாருன்னா அப்படியே யோசிக்கிறத இதை வந்து காவேரி பார்த்துறா. காவேரி பாட்டி தாத்தா மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக காவேரி என்ன பண்ணுறான்னா, பண்ணிடலாம் பாட்டி, அதில் என்ன பாட்டி இருக்குது, உங்கள் ஆசை தான் எங்களுக்கு முக்கியம் பாட்டி அப்படின்ட்டு சொல்ல, தாத்தாவும் பாட்டியும் சரிப்பா, நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, சாரதா சொன்னாங்க, இருங்க என்ன வந்த உடனே கிளம்புறீங்க, சாப்பிட்டு போகலாமே அப்படின்ட்டு அவங்க சொல்ல, பாட்டி சொல்கிறாங்க, இல்லைம்மா எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அடுத்து நாங்கள் வாரோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நிறைய வந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை எல்லாமே காவேரி கையில் கொடுக்குறாங்க. காவேரியும் அதை வாங்கிக்கிறா. காவேரி வந்து, தாத்தா பாட்டி சாப்பிட்டு போகலாமே நீங்கள் அப்படின்ட்டு கேட்க, பாட்டி சொல்கிறாங்க, இல்லை காவேரி நாங்கள் அடுத்து வாரோம்மா அப்படின்ட்டு சொல்லவும், தாத்தாவும் பாட்டியும் எல்லார்கிட்டேயும் கேட்டுட்டு வெளியில் போகிறாங்க. விஜய்கிட்டையும், விஜய் உனக்கு நேரம் இருக்கிறப்ப தாத்தாவையும் பாட்டியையும் பார்க்க வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து காவேரி வந்து விஜய்கிட்ட போய், எங்க நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் போகணும் இல்லைங்க அப்படின்ட்டு கேட்குறப்போ விஜய் முகமே மாறிட்டு, விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா காவேரிக்கு அம்மம் போட்டதால் குழந்தைக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்திருக்குமோ அப்படின்ட்டு விஜய் வந்து தயங்கவும், உடனே சாரதா வந்து, ஆமாடி தம்பி வந்து பேசிகிட்டு இருந்தார், நீங்கள் நாளைக்கு போகணும்ல, தம்பி வருவார், நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க, உங்கள் குழந்த நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, விஜய் வந்து அதை கேட்ட உடனே அவருக்கு கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருக்குது. அங்கிட்டு கங்கா வந்து ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ குமரன் வராரு. குமரன் வந்துட்டு, கங்கா என்ன கங்கா பண்ணுற இங்கே உட்காந்து, அங்கே உட்காந்து எல்லாருக்கூடையும் பேசிட்டு இருக்கலாம்ல, வாயன் கங்கா அப்படின்ட்டு கூப்பிட, கங்கா சொல்கிறாங்க, அங்கெல்லாம் நான் வரல, எனக்கு கால் வலிக்குதுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ குமரன் வந்து கங்கா கிட்ட, என்ன கங்கா நீ பழைய மாதிரியே மாறிட்டிய கங்கா அப்படின்ட்டு கேட்கவும், கங்கா எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒன்றும் மாறவே இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன், இங்கே எப்போ விஜய் வந்தாரோ விஜய் வந்ததும் நீங்களும் அம்மாவும் மாறிட்டீங்க அப்படின்ட்டு சொல்ல, குமரன் வந்து சொல்கிறாரு, நானும் இதைத்தான் கங்கா சொல்ல வந்தேன், விஜய் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாரோ அதிலேருந்து நீ சுத்தமாகவே மாறிட்ட, நீ வந்து பழைய கங்காவாக மாறிட்ட கங்கா அப்படின்னு சொல்ல, அப்போ கங்கா வந்து, இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்ட்டு சொல்ல, குமரன் வந்து, இல்லை நான் சொல்கிறது சரிதான், காவேரியை பார்த்தா உனக்கு பொறாமையாக இருக்கா கங்கா, அதனால தான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு கேட்க, கங்கா எனக்கு எதுக்கு காவேரியை பார்த்துலாம் பொறாமல் வரப்போகுது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னுட்டு சொல்ல, அடுத்து வந்து குமரன் கேட்காரு, அப்போனா எதுக்கு நீ வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டப்போ நீ வரலை அப்படின்னுட்டு சொன்ன, சொல்லு அப்படின்னுட்டு சொல்கிறப்போ கங்கா வந்து அப்படியே யோசிக்கிறாங்க. கங்கா யோசிச்சுட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் உங்கள் கூட போகணுங்கிற இதில் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லப்போ குமரன் வந்து கேட்குறாரு, சரி அப்படின்னா ஓகே தான், ஆனால் நம்ம கூட வந்து காவேரி அழைச்சிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு கேட்குறப்போ கங்கா சொல்கிறாங்க, அதான் இப்போ விஜய் இங்கே தானே இருக்காரு, அவரை கூட்டிகிட்டு போவார் காவேரியை, நாம் எதுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்ட்டு கேட்குறப்போ அடுத்து வந்து குமரன் வந்து, இதைத்தான் நான் சொன்னேன் நீ மாறிட்டேன்னு அப்படின்ட்டு கங்கா வந்து, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சரியா, இப்போ தான் விஜய் இங்கே இருக்காரு, அவர் பொண்டாட்டியை அவர் கூட்டிகிட்டு போவார், நான் உங்கள் கூட தான் போகணுங்கிற ஆசையில் சொன்னேன், நீங்கள் என்னடானா இந்த மாதிரி மனசில் நினச்சிட்டு என்கிட்ட வந்து பேசுகிறீங்க, முதல்ல வந்து இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் நீங்கள் முதல்ல வெளியில் போங்க அப்படின்னுட்டு குமரன் வந்து வெளியில் வந்துடுறாரு. அங்கிட்டு என்னென்னா காவேரி பாட்டி சாரதா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கங்கா அப்போ வந்து வெளியில் வராங்க, ரூமில் இருந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க, அங்கே நிறைய பேக்காக இருக்குது, பையாக இருக்குது, அதை பார்த்துட்டு கங்கா கேட்குறாங்க, என்னது இது, யார் இங்கே கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சாங்க அப்படின்னுட்டு. காவேரி சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைக்கா, விஜயோட தாத்தாவும் பாட்டியும் வந்திருந்தாங்கக்கா, அவங்க தான் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்ல, கங்கா வந்து கேட்குறாங்க, என்னவா அவங்களுக்கு இப்போ வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்களாம் அப்படின்னுட்டு காவேரி சொன்னாங்க, அது ஒன்றும் இல்லைக்கா, இப்போ வந்து 7வது மாதம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால வளகாப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு போக வந்தாங்கக்கா அப்படின்னு சொல்ல, கங்காவுக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப கோபமாக இருக்குது, என்ன இது, இவளுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு, நம்ம என்னடானா இவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது ஒவ்வொன்றுக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ சாரதா சொல்கிறாங்க, ஆமாடி கங்கா, எனக்கும் எந்த யோசனையும் வரல பாரேன்,
பெரியவங்க அவங்க வந்து சொல்லி தான் எனக்கே ஞாபகம் வருது வளகாப்பு பண்ணணும்னு. நானும் அவங்க சொன்னது சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டேன்டி அப்படின்ட்டு சொல்கிறப்போ கங்கா வந்து சரிம்மா சரிம்மா நீங்கள் எல்லாரும் பேசிட்டு இருங்க, எனக்கு கால் வலிக்குது நிற்க முடியலை, நான் போய் ரூமில் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரூம்க்கு உள்ளே வர்றாங்க. அப்போ காவேரி அக்கா அக்கா இருக்கா, நான் வேணா வந்து காலை பிடிச்சி விடட்டுமா அப்படின்ட்டு கேட்கவும் கங்கா சொல்கிறாங்க நீ ஒன்றும் வந்து பிடிச்சி விட வேண்டாம், நீ இங்கே பேசிட்டு இரு, நான் உள்ளே போய் படுக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கங்கா உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. காவேரிக்கு முதல்ல வளகாப்பு பண்ணிட்டாங்கன்னா நமக்கு என்ன மரியாதை இருக்குது இந்த வீட்டில், நம்ம தானே முதல்ல வந்து கர்ப்பமானோம், நமக்கு வந்து எல்லாரும் ஸ்பெஷலாக நம்மளை தான் கவனிக்கணுங்கிற மாதிரி அவங்களுக்கு மனசில் வந்து தோணிகிட்டே இருக்குது. கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக விடவே கூடாது, நமக்கு தான் முதல்ல வந்து வளகாப்பு பண்ணணும், இதை வந்து கண்டிப்பாக அம்மா கிட்ட போய் நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ரூமில் இருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு இருக்கிறப்போ காவேரி கேட்குறாங்க அக்கா அக்கா உனக்கும் தானே இப்போ 7வது மாதம் வளகாப்பு பண்ணணும், அப்படிங்கிறப்போ உனக்கும் எனக்கும் சேர்ந்து பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குல்லக்கா அப்படின்ட்டு காவேரி கேட்கவும் கங்கா வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. அப்படியே இந்த எபிசோட் வந்து முடியுது.